Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. பரலோகம் எப்படிப்பட்டதா இருக்குது? பரலோகம் தங்க வீதி. அங்க கேட்ஸ் ஆஃப் பெர்ல், பவளத்தினால் செய்யப்பட்ட கேட்டுகள். காம்பவுண்ட் வால் விலையேறப்பட்ட கற்கள், டைமண்ட்ஸு, எமரல்ஸ், இப்படி விலையேறப்பட்ட கற்களால் காம்பவுண்ட் வால் கட்டியிருக்காங்க. நம்ம கம்பி வேலி கட்டுறதுக்கே யோசிக்கிறோம். கத்தர் அப்படியே சும்மா ஆடம்பரமாக பண்ணியிருக்காரு பாருங்க பரலோகத்தை. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஏதேன் தோட்டத்தை பரலோகத்தின் ஒரு எக்ஸாக்ட் ரெப்ளிகாவாக வச்சார். பூமி ஒரு ஏழை ஸ்தலமாகவும் பரலோகம் ஒரு பணக்கார இடமாகவும் கடவுள் உண்டாக்கவில்லை. இதை உடைச்சாதான் இந்த தரித்திர பாரம்பரியத்தை உடைக்க முடியும். எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, பூமி தரித்திரம், பரலோகம் ஐஸ்வர்யம். கிடையாது. நான் சொல்லுகிறேன், பரலோகம் எப்படி ஐஸ்வர்யம் உள்ள இடமா இருக்கிறதோ அது போலவே பூமியும் ஐஸ்வர்யம் நிறைந்த இடமாக தேவன் உண்டாக்கினார். ஆனா அந்த விசுவாசிகளுடைய பிரச்சனை என்னன்னா, இந்த பரலோகம் தங்க வீதி, பவள கேட்டு, காம்பவுண்ட் வால், டைமண்ட் ஒன்று, பிரதர் ரொம்ப டூ மச்சா இருக்குது பிரதர். இப்போ எப்படி டூ மச் ஆச்சுன்னு பாருங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் 430 வருஷம் எகிப்தில் இருந்துட்டு அதில் 360 வருஷம் அடிமையிலாக இருந்தாங்க. 70 வருஷம் தான் நல்லா இருந்தாங்க, மீதி 360 வருஷம் அடிமை. 360 வருஷம் ரொம்ப டூ மச். அது 6 தலைமுறை, 7 தலைமுறை, 8 தலைமுறை கிட்ட அடிமையாக இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு சுதந்திரமாக இருந்தே ஞாபகம் இல்லை, செழிப்பாக இருந்தே ஞாபகம் இல்லை, அந்த மாதிரி ஆட்கள். அப்போ அவங்களால என்னன்னா, அவங்கள்ட்ட அதனால தான் பாலும் தேனுன்னா விளங்கவே மாட்டேங்குது அவங்களுக்கு. அதனால தான் போய் சேரவே இல்லை. ஏன்னு சொன்னால், கடவுள் என்ன சொல்கிறாரு, யோசுவாட்ட என்ன சொன்னார், எரிகோ முதல்கிட்ட கொண்டவன் என்ன சொன்னார், இதோ, அது இங்கிலீஷில் எப்படி வருதுன்னு சொன்னேன், சி அப்படின்றாரு. இதோன்னா பாருன்னு அர்த்தம். பார், எதை பாரு? எரிகோவையும் அதன் ராஜாவையும் அதன் யுத்த வீரரையும் உன்னுடைய கையில ஒப்பு கொடுத்தேன். இதோ சௌரிய எவ்வளவு பெருசுன்னு பாரு. இல்லை, இந்த யுத்த வீரர் எத்தனை பேர் இருக்கான்னு பாரு. இல்லை, அவங்க பலம் எப்படி இருக்குதுன்னு பாருன்னு சொல்லல, அவன் எவ்வளவு உயரமா இருக்கான்னு பாருங்க. கிடையாது. இதோ இதையெல்லாம் உன்னுடைய கையில ஒப்பு கொடுத்தேன், யுத்த வீரரையும் அந்த ராஜாவையும் எரிகோவையும் உன்னுடைய கையில ஒப்பு கொடுத்தேன் என்பதை பார். எதை பார்க்கணும்? அப்ப நான் சொல்லுகிறேன், உலகத்தை சுதந்திரிக்கிற மனுஷனா நீங்கள் இருக்க வேணும்னா விசுவாசத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசம்னா என்ன? கடவுள் சொல்றத பார்க்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். கடவுள் சொல்றார், பார். எதை பாரு? அது உன்னுடையது என்பதை பார். அது உனக்கு சொந்தம்னு நான் சொல்லியிருக்கேன், அதை பார். அதை நீ அனுபவிக்கிறது போல பார். அந்த திராட்சை தோட்டங்கள் நீ பறித்து சாப்பிடுவதை பார். அந்த பாலையும் தேனையும் நீ உண்ணுவதை பார். அந்த நிறைவில் நீ வாழ்வதை பார். அந்த கடன் இல்லாத வாழ்க்கையில் நீ இருப்பதை பார். அந்த செல்வ செழிப்பில் நீ இருப்பதை பார். ஆனா நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா, அவங்களால பார்க்க முடியல. they are unable to see. ஏன் unable to see? ஏன் பார்க்க முடியல? அதான் ஆதாம் ஏவாள் கண்ணு திறந்ததுன்னு சொன்னேன் இல்லையா? கண்ணு நல்லா தான் திறந்துருந்துச்சு. ஆனா அந்த பழத்தை சாப்பிட்டோன்னு கண்ணு திறந்தான். என்ன, கண்ணில் ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்கு முன்னால இந்த உலகத்தில் இருக்கிற இந்த நேச்சுரல் திங்ஸையும் பார்த்தாங்க, இயற்கை காரியங்களையும் பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தேவனுடைய காரியங்களையும் பார்க்கக்கூடியவர்களா இருந்தார்கள். விசுவாச கண்கள் நல்ல பிரைட்டா இருந்தது அவங்களுக்கு. கடவுள் ஒன்று சொன்னார்னா டக்குன்னு பார்க்கக்கூடியவர்களா இருந்தாங்க, கேட்டா டக்குன்னு புரியக்கூடியவர்களா இருந்தாங்க. இப்போ கண்ணு, காது, வாய் எல்லாமே கெட்டு போச்சு. ஹலோ, அதனாலதான் சொல்லி இருக்குது, தேவன் தமிழ் அன்புகிறவர்களுக்கென்று ஆயத்தம் பண்ணினவைகளை எந்த கண்ணும் காணவில்லை, எந்த காதும் கேட்கவில்லை, எந்த மனதுக்கும் அது தோன்றவில்லை. என்ன அர்த்தம்? அது எந்த கண்ணும் கண்டதுன்னே அப்படின்னா என்ன? விழுந்து போன பிறகு மனு வர்க்கத்துக்கு, ஆதாமுக்கு மட்டும் இல்லை, அவன் மூலமாக மனு வர்க்கத்துக்கே இந்த கண்ணு கண்டெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆவிக்குரிய காரியங்கள் விளங்க மாட்டேங்குது. பார், இதை உன் கையில் ஒப்பு கொடுத்தானா இப்போ கஷ்டமா இருக்கு அவனுக்கு. இருங்க, ஒரு சுற்றி சுற்றி வர்றவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால ரொம்ப சிம்பிளா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டியதா போச்சு. சொல்லிட்டாரு கர்த்தர், வாய் அவனும் திறக்காத. ஏன்னா இந்த விழுந்து போன வாய் திறந்ததுன்னா என்ன ஆகும்? ஃபெயிலியர் தான் உண்டாகும். திறந்து திறந்து பேசிக்கிட்டே இருந்தான்னா 7 நாளும் சுற்றி சுற்றி வரப்ப பேசிக்கிட்டே இருந்தானா என்ன பேசுவான்? இது உழுமா விழாதா? இந்த யோசுவாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செவுத்தை சுற்றி சுற்றி வந்தா உழுன்னு நினைக்கிறியா நீ? இதெல்லாம் சும்மா பேச்சாக்குன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருந்திருப்பான். இந்த விழுந்து போன வாய் பாருங்க, கடவுள் சொன்னதை நம்ப முடியாத வாய், அதை பேச முடியாத வாய், அதை உண்மை என்று கிரகிக்க முடியாத வாயா இருக்குது. அது காதுல ஒண்ணுக்கு விழுந்ததுன்னா அது இந்த சினிமா பாட்டு, இந்த குத்து பாட்டு என்னென்னமோ சொல்றாங்க பாருங்க, அதெல்லாம் நல்லா விளங்குது.
அது நல்லா ஏறுது. நல்ல பாட்டு தான் ஏற மாட்டேங்குது. அது என்ன பிரதர், அது நல்ல பிரசங்கம் தான் ஏறாது. ஏன்னா காது பிரச்சனை, ரொம்ப உலக பிரகாரமான காதா போச்சு. கண்ணும் அப்படிதான். சினிமா பார்த்தோடனே முதல் சீனை பார்த்தோடனே கடைசி சீன் சொல்லுவாங்க சிலர். அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்ஸு இவங்க, கதையே சொல்லிடுவாங்க இவங்க, அப்பேற்பட்ட ஆளுங்க. ஆனால் பிரசங்கம் ஒரு நாளெல்லாம் கேட்டாலும் அவங்களுக்கு என்னென்ன வழங்காது. என்ன சொன்னார் அவர்? ஏன்னா அவனுக்கு ரொம்ப இந்த இயற்கையான காரியங்களை மட்டும்தான் பார்க்க முடியும், உலக காரியங்களை மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், ஆனால் நாமும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், மறுபடியும் பிறந்தவர்களாக இருக்கிறோம். நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரனை தான் சொல்கிறான் பாருங்க, பழைய ஏற்பாட்டில் சொல்கிறான் பாருங்க, இப்படி வேதத்தின் அதிசயங்களை நான் காணும்படி என் கண்களை சொல்கிறான். கத்தாவே, இதில் இருக்கிறத மட்டும் நான் பார்க்கறதுக்கு நான் பாக்கியம் பெற்றேன்னா போதும், ஏன்னா பார்த்துட்டேன்னா அதை அடைஞ்சிருவேன். அதை காணும்படி என் கண்களை திறந்துள்ள. கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குதுன்றான். பார்க்குறேன், வாசிக்கிறான், புரிய மாட்டேங்குது, வாசிக்கிறான், அதனுடைய வெளிப்பாடு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. என்னுடைய கண்களை திறந்தருளும். பவுல் ஜெபம் பண்ணுறாரு. என்ன ஜெபம் பண்ணுறாரு? கத்தாவே, இவருக்கு வேலை தாரும், இந்த பிஸ்னஸ் நல்லா போகணும், இந்த சேல் நல்லா வரணும் அப்படின்னு ஜெபம் பண்ணல. அதெல்லாம் ஜெபம் பண்ணவே இல்லை. அவர் என்ன சொல்றாரு? விசுவாசிகளுக்காக என்ன ஜெபம் பண்றாரு? இவருடைய மனக்கண்கள் பிரகாசம் அடைய வேண்டும். விசுவாசிகள் மனக்கண்கள் பிரகாசம் அடைய வேண்டும். விசுவாசிகளுடைய தேவை என்ன? கடவுள் எல்லாத்தையும் பண்ணிட்டாரு, இவங்க கண்ணு சரி பண்ணணும், காதை சரி பண்ணணும், வாயை சரி பண்ணணும். இதெல்லாம் சரி பண்ணா தேவனுடைய ஆசீர்வாதத்தில் அவர்கள் நடக்கலாம். அநேகருக்கு பிரச்சனை இன்றைக்கு இதுதான். அன்னைக்கு சொன்னார் தேவன், பார், இதோ பார், எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் கையில் ஒப்பு கொடுத்தேன்னாரு. ஆனால் பார்க்க முடியல. பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அன்னைக்கு யோசுவாட்ட சொல்றாரு, இதை தியானி. நான் நினைக்கிறேன் யோசுவா போய் தியானிச்சிருப்பான். அதை கண்ணுக்கு முன்னால் வச்சு தினந்தோறும் அதே பேசிட்டு இருந்திருப்பான், தினந்தோறும் அதே யோசிச்சிருப்பான். அது நம்முடையது. அந்த ராஜாலாம் ஒன்றும் கிடையாது, அந்த யுத்த வீரர்லாம் ஒன்றுமே கிடையாது, அந்த செவுறு ஒன்றும் கிடையாது, அது நம்மளை தடுத்து நிறுத்த போகிறது கிடையாது. கர்த்தர் நம்ம கையில் ஒப்பு கொடுத்துட்டேன்றார். நம்ம உள்ளே போயிடுவோம், நம்ம அந்த கிணறுல தண்ணி குடிப்போம், நம்ம அந்த வீட்டில் இருப்போம், நடாத தோட்டங்களில் சாப்பிடுவோம், வெட்டாத கிணறுலேருந்து குடிப்போம், கட்டாத வீடுகளில் குடியிருப்போம், நாம் அதை சொந்தமாக்குவோம் அப்படின்றத பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேசி 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 அதை தியானிச்சு 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 அதையே யோசிச்சுட்டு இருக்க சொல்றார். ஒப்பு கொடுத்தேன், அதை பாரு, இது எவ்வளோ பெருசுன்னு பார்க்காத, விரோதி எவ்வளோ பெரியவன் பார்க்காத, அதை பார். நான் சொல்லுகிறேன், அதை கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா அப்படி தான் சுதந்திரிக்க முடியும் இந்த உலகத்தில். அப்படி தான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். நிறைய பேர் இங்கே என்ன பிரச்சனை விசுவாசிகளுக்குன்னா, பரலோகத்தில் அப்படி சித்தம் செய்கிறது போல பூலோகத்தில் செய்யப்படுறதுன்னா அது எப்படிங்க? ரொம்ப கஷ்டம். அங்கே நடக்கிற மாதிரி இங்கே நடக்குமா? அவ்வளோ பெரிய சந்தோஷம் இங்கே வந்துடுமா? அவ்வளோ பெரிய செழிப்பு இங்கே கிடைக்குமா? அங்கே தான் தங்க வீதியில் நடக்கும். இங்கே என்ன? இப்போ இங்கே என்ன நடந்துட்டு இருக்கீங்க? எங்கே நடந்துட்டு இருக்கீங்க? தங்கத்து மேலே தான் நடந்துட்டு இருக்கீங்க. மண்ணு கொட்டி வச்சுருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அது மேலே நம்ம கண்ணு வெறும் மண்ணு வரைக்கும் தான் பார்க்குது. இது மண்ணு கண்ணு ஆயிடுச்சு. இப்போ பொண்ணை பார்க்க முடியல. எலிசா தீர்க்கதரிசியுடைய கண்களை திறக்கும்படி ஜெபம் பண்ணது போல திறக்கும்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு. இப்போ கண்ணை திறந்து மண்ணுக்கு அப்பால உள்ள பொண்ணையும் பார்க்கும்படியாக இருக்கீங்களா? ஒருத்தர் சொல்றாரு என்கிட்ட, ஒன்றும் வேணாம் பிரதர், எனக்கு ஆத்துமாக்கள் மட்டும் போதும், எனக்கு வேற ஒன்று வேண்டாம், கை நிறைய ஆத்துமாக்களை கொண்டு போய் நான் பரலோகம் சேர்த்து விடுகிறேன். சரி, இது உண்மையா? வாசிப்போம், இந்த பைபிளில் பார்ப்போம் என்னன்னு. சங்கீதம் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம், 6ஆம் வசனம். இந்த கான்டெக்ஸ்ட் என்னன்னா, இயேசுவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம். இது சங்கீதத்தில் நிறைய தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. அன்றைக்குள்ள சூழ்நிலையும் சொல்றாங்க, அதே நேரத்தில் ஃபியூச்சரை பற்றியும் சொல்றாங்க. டபுள் மீனிங்கோடலாம் சில இதெல்லாம் இருக்கு நிறைய. அதில் இது ஒரு குறிப்பாக ஒரு தீர்க்க தரிசனம். இதை தீர்க்க தரிசனம்னு நான் சொல்லலை, புதிய ஏற்பாட்டுக்காரங்களே இதை தீர்க்க தரிசனமாக ரெஃபர் பண்ணுறாங்க. இதில் உள்ள சில வசனங்களை இயேசுவை பற்றி தான் இது சொல்லியிருக்குன்னு சொல்லி புதிய ஏற்பாட்டிலே சொல்கிறாங்க. அதனால் இதில் நான் ஒன்றும் இன்டர்பிரேட் பண்ணல, அவங்க இன்டர்பிரேட் பண்ணதை உங்களுக்கு காண்பிக்கிறேன், அவ்வளோதான். இது இயேசுவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம். எந்த இயேசு வந்து நமக்காக கிரயம் செலுத்தி கல்வாரி சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்து உன்னதத்தில் உயர்த்தப்பட்டு தேவனோடு கூட வலது வாரத்தில் வீற்றிருக்க பண்ணப்பட்டிருக்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் என்ன? மனிதனாக வந்தார், நம்முடைய பிரதிநிதியாக வந்தார், நமக்காக மரித்தார், உயிரோடு எழுப்பப்பட்டு தேவனுடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்துருக்கிறார். இன்னைக்கு புது சிருஷ்டிக்கே பிரதிநிதியாக இருக்கிற அவருக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம் என்ன? ஏன்னா அந்த சுதந்திரம் என்னன்னு கண்டுபிடிச்சா நம்முடைய சுதந்திரம் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா நம்ம அவரோடு கூட உடன் சுதந்திரா
இருக்கிறோம். 6ஆம் வசனத்தை பாருங்க. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். இந்த வசனம்லாம் பாருங்க, எபிரேயர்ல 1ஆம் அதிகாரத்தில் அப்படியே சொல்லியிருக்குது. இது இயேசுவை பற்றி சொல்லியிருக்க வசனம்னு அவங்களே சொல்றாங்க. என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், என்னை கேளும். இதை கவனிங்க. அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். நல்லா கவனிங்க. என்னத்தை கொடுப்பேன்றாரு? கேட்டா என்னத்தை கொடுப்பேன்றாரு? ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகவும். அதோடு நிறுத்தி இருக்கணும். ஏன்னா இவர் சொன்ன மாதிரி வெறும் ஆத்துமாக்கள் கிடைச்சா போதும்னு சொல்லல. ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகவும் வேற என்னத்தை கொடுப்பேன்றாரு? அது என்னது? பூமியின் எல்லையே உனக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். அப்ப நான் சொல்லுகிறேன், வெறும் பீப்புள் இல்ல, வெறும் ஜாதிகளை சொந்தமாக கொடுக்கறது இல்லை, வெறும் ஆத்துமாக்களை கொடுக்கறதும் இல்ல. இங்கே இருக்கிற அனைத்து காரியங்களும் தேவனுடைய பிள்ளைகளுக்காக உண்டாக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஈவன் த மெட்டீரியல் வேர்ல்ட், அதையும் சொந்தமாக்குவேன்றார். ஹலோ, ஜாதிகளை சொந்தமாக்குவேன் மட்டும் இல்ல, பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாக்குவேன். ஜாதிகளை சுதந்திரமாக கொடுக்கிறது மட்டும் இல்ல, பூமியின் எல்லையும் உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். இதுக்கு ஒரு படம் மாதிரி பழைய காலத்திலே நடந்தது பாருங்க. ஆபிரகாமுடைய காலத்தில் ஆபிரகாம் லோத்தும் பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லையா, தனித்தனியாக வாழ்ந்தாங்க. லோத்து வந்து சோதாம் குமாரில் போய் வாழ்ந்தான். அங்கே வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு 5 ராஜாக்கள் வந்து இவங்களெல்லாம் அடித்து அங்கே இருக்கிறவர்களுடைய குடும்பமாக சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்க. அவங்க சொத்து கித்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, வெள்ளி பொண்ணெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. 5 ராஜாக்கள் வந்து அந்த காலத்தில் அது அடிக்கடி நடக்கும். கொள்ளையர்கள் மாதிரி இந்த ராஜாக்கள்லாம் வந்து அடிச்சு போய் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதை கேள்விப்பட்டான் ஆபிரகாம். சொந்தக்காரன் இப்படி கொள்ளை கொண்டு போகப்பட்டான்னு கேள்விப்பட்டு அவனை காப்பாற்றுறதுக்காக போகிறான். இவன் வீட்டில் இருக்கிற 300 சில்லற வேலைக்காரர்களை கூப்பிட்டுட்டு 5 ராஜாக்களுக்கு எதிராக போகிறான். இவன் தேவனுடைய கிருபை பெற்றவன். இவனுக்கு இராணுவம்லாம் தேவையில்லை, வேலைக்காரனை வச்சே இராணுவத்தை அடிப்பான். அந்த மாதிரி ஆளு 300 சில்லற வேலைக்காரர்களை கூட்டிகிட்டு இராணுவத்தை எதிர்த்து போகிறான். 5 ராஜாக்கள் எடுத்து போகிறான். எதிர்த்து போய் ஜெயித்து லோத்தையும் குடும்பத்தையும் மட்டும் இல்லை, சோதாம் குமார ஜனங்களையே மீட்டு கொண்டு வர்றான். வெறும் ஜனங்களை மட்டும் இல்லை, அவங்க எடுத்து கொண்டு போனால் அத்தனை பொருட்களையும் மீட்டு கொண்டு வர்றான். சந்தேகமாக இருக்குன்னா வாசிங்க ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம். அவன் மீட்டு கொண்டு வந்த பிறகு சோதோமின் ராஜா அவனை சந்திக்கிறான். சந்திக்கும் போது சொல்றான் பாருங்க, சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். இப்போ பாருங்க, வந்தவன் அப்பா நான் வந்து சண்டை போட்டு இந்த ஜனங்களெல்லாம் கொண்டு போகிறதுக்கு வந்திருக்கேன், பொருளை வேணா நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வரல. எடுத்துட்டு போனவன் வந்து அநியாயம் பிடிச்சவன். அந்த 5 ராஜாக்களும் வந்து அக்கிரமக்காரனுங்க. வந்து இன்னொருத்தன் வீட்டுள்ள பூந்து அவன் வெள்ளி பொண்ணு எல்லாம் தூக்கிட்டு ஓடி இருக்கிறான். எல்லாரையும் பிள்ளைகளெல்லாம் சிறைப்பிடிச்சு எல்லாம் குடும்பமாக கொண்டு போனான். திருப்பி மீட்டு கொண்டு வரும்போது வெறும் ஆட்களை மட்டும் இல்லை, அவருடைய சொத்துக்களையும் பொருட்களையும் எல்லாவற்றையும் தான் மீட்டு கொண்டு வர்றான். நான் சொல்லுகிறேன், ஆதாமை கொள்ளையிட்ட பிசாசு மனுவர்க்கத்தின் எல்லா ஆசீர்வாதங்களையுமே கொள்ளையிட்டான். அப்ப இன்றைக்கு வெறும் ஆத்துமாக்கள் அல்ல, ஆதாமின் வர்க்கத்தை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துறது மட்டுமல்ல, அவர்களுக்கு உரிய சகல பூலோகத்துக்குரிய சுதந்திரத்தையும் சொந்தமாக்க வேண்டும். ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து தான் எடுத்துட்டு போயிருக்கான். நம்முடைய செழிப்பை, நம்முடைய வெள்ளியும் பொன்னையும், நமக்கு சேர வேண்டிய எல்லாத்தையும், நம்முடைய நிலங்களையும் கட்டடங்களையும், நம்முடைய காரியங்களை எடுத்துட்டு போயிருக்கிறான். நமக்கு என்ன சொல்லிட்டாங்க? நமக்கு இதெல்லாம் ஒன்று வேண்டாம், நாம பரலோகம் போறோமே. என்ன பெரிய தப்பு பாருங்க. நமக்கு ஆத்துமாக்கள் போதும். அதனாலதான் பாருங்க, சபைகளில் இன்னைக்கு பரிதாபமான ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட ஒன்றும் இல்லை. அப்புறம் அவங்கள வச்சு பாட்டு பாடிட்டு இருக்கிறது. ஏழைக்கும் அங்கே ஒரு மாளிகை உண்டுன்னு பாட்டு காலத்தை கழிக்க வேண்டியதான். ஏன்னா வேற என்ன பண்றது? வேற ஒன்றும் கிடையாது. அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து என்ன கோயிலுக்கு ஆளுலே வரமாட்டேங்கிறாங்களேன்னு. எப்படி வருவாங்க? இந்த பாட்டை கேட்கறதுக்கு வருவான் யாராவது? ஹலோ, இந்த பாட்டையும் பிரசங்கத்துக்கு கேட்கறதுக்கு யாராவது வருவாங்களா? என்ன இருக்கு அவனுக்கு? என்ன நம்பிக்கை இருக்குது? அவனை தூக்குற மாதிரி என்ன இருக்குது? தரித்திரத்தில் இருக்கிற உயர்த்துற மாதிரி என்ன இருக்குது? அவனுடைய பிரச்சனைகளுக்கு பதில் என்ன இருக்குது? கடவுள் எங்க இருக்கிறாரு? கடவுள் உதவி செய்யறது இல்லையா? அவர் சகாயம் பண்றது இல்லையா? அதை ஏன் பிரசங்கம் பண்ண முடியாத நம்ம? அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். நமக்காக எல்லாத்தையும் செய்து முடித்திருக்கிறார். இயேசுவை இந்த சுதந்திரத்துக்கெல்லாம் சொந்தக்காரராக்கி விட்டார். அவர்தான் இந்த எல்லாத்துக்கும் சொந்தக்காரர். இவரை எல்லாத்துக்கும் சுதந்திரவாளியாய் நியமித்து விட்டார். எபிரேயர் 1:2 சொல்லுது, இயேசுவை எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளியாய்
நியமித்து விட்டார். நம்ம என்ன பண்றாரு? அவரோட ஜாயின் பண்ணி விட்டுட்டாரு. நம்மளை பார்த்து சொல்றாரு, பிள்ளைகளானால் சோந்தருமாமே, தேவனுக்கு சோந்தரும், கிறிஸ்துவுக்கு உடன் சோந்தருமாமே. நான் சொல்லுகிறேன், நீங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாக்குவேன், பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாக்குவேன் சொல்லியிருக்கு பாருங்க. அந்த இயேசுவுக்கு எல்லாத்தையும் சொந்தமாக்கி இருக்காரு கர்த்தர். அந்த இயேசுவோடு கூட நாம் உடன் சுதந்திரராய் இருக்கிறோம். எல்லாம் உங்களுடையது, எல்லாம் உங்களுடையது, எல்லாம் உங்களுடையது. நம்புங்கள், விசுவாசியுங்கள், அதை தியானியுங்கள். எல்லாம் உங்களுடையதுன்றதை கொஞ்சம் பாருங்க. இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு என்னமோ பிரசங்கம் பண்ணாருன்ட்டு எப்படி இருக்கக்கூடாது. எல்லாம் உங்களுடையதுன்னு சொல்லியிருக்காது என்ன? அப்போ எல்லாம் என்னுடையதாக இருக்கிற மாதிரி பார்ப்போம். கடன் இல்லாத வாழ்க்கையை பார்ப்போம், வெற்றிகரமான வாழ்க்கையை பார்ப்போம். இந்த நிலை மாறி வேற நிலையில் நான் இருக்கிற மாதிரி பார்ப்போம், செழிப்பில் வாழ்கிற மாதிரி பார்ப்போம், குறைவில்லாமல் வாழுகிற மாதிரி பார்ப்போம், வீட்டில் பரலோகம் மாதிரி இருக்கிற வீட்டை பார்ப்போம். ஹலோ, இருக்கீங்களா? பார்ப்போம். சந்தோஷமாக இருக்கிற குடும்பத்தை பார்ப்போம். முதல்ல பாருங்க, அப்போ தான் கிடைக்கும். சில சொல்கிறாங்க பார்க்கலாம் பிரதர், அது வந்ததுன்னா பார்க்கலாம். அது வராது. நீங்கள் முதல்ல பார்த்தா தான் அது வரும். இருக்கீங்களா? முதல்ல பார்க்கணும், விசுவாச கண்ணால் அதை பார்க்கணும். நாங்கள் அப்படிப்பட்ட குடும்பம் தான், நாங்கள் வெற்றிகரமான ஆட்கள் தான். என் வியாபாரம் செழிக்கும், நான் கையிட்டு செய்கிற காரியமெல்லாம் வெற்றி உண்டாகும், எனக்கு குறைவில்லை, எனக்கு நிறைவு மட்டுமே. பரலோகம் எப்படியோ அப்படியே தான் எங்கள் வீடும், பரலோகம் எப்படியோ அப்படியே தான் என் வாழ்க்கையும். அப்படிங்கிறத பேசுங்கள், தியானியுங்கள், அதுவே உங்களுக்கு சொந்தமாகும்.